தனி கொடுத்தனும். தப்பா நினைக்காதீங்க. எல்லாருமே எப்போவுமே சந்தோஷமா இருக்கணும், சமாதானமாகவும் இருக்கணும். இதுதான் என்னோட ஆசை. ரம்யா என்னோட பொண்ணுங்கிறதுக்காக இதை நான் சொல்லலை. அவள் உங்கள் எல்லாரோடையும் சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்கணும்னா தனி கொடுத்தனம் தான் ஒரே வழி. இல்லை சம்பந்தி, இதெல்லாம் மாப்பிள்ளை தப்பாக எடுத்துக்க வரேன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக எடுத்துக்க மாட்டார். ஏன்னா இது தனி பங்களா. நீங்கள் யாரும் தயக்கம் இல்லாமல் போகலாம் வரலாம். நேற்று வரைக்கும் தனி ரூமில் இருந்தார், இப்போ தனி பங்களாவில் இருக்க போகிறாரு. எதையுமே ஈஸியாக எடுத்துக்கிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் மாப்பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், அவர் புரிஞ்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். கூட்டு குடும்பமாச்சேன்னு எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கு. இருந்தாலும் அந்த கூட்டு குடும்பம் சண்டையில் பிரிஞ்சிட்டாங்கன்னு இல்லாமல் சந்தோஷமாக பிரிஞ்சிருக்காங்கங்கிறது யாருக்கும் தப்பாக தெரியாது. நீங்கள் எல்லாரும் என் மேலே வருத்தப்பட வேண்டாம். நாம் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். நான் வரேன். வரேம்மா. என்னடி வாழ்க்கை இது? பிள்ளைங்களை பெற்றும் நிம்மதி இல்லை, அவங்கள வளர்த்தும் நிம்மதி இல்லை, அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சும் நிம்மதி இல்லை. ஒருவேளை நாம தான் அவங்களுக்கு சரியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம போயிட்டோமோ? எதுவுமே புரிய மாட்டேங்குது ராஜி. ராஜி, பெரியவன் என்னடான்னா குடிக்க ஆரம்பிச்சிட்டான். சின்னவன் இன்னும் குடும்பத்துக்குள்ள நுழையவே இல்லை, அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை பண்றான். என்னடி வாழ்க்கை இது? நினைச்சாலே வேதனையா இருக்கு. என்னங்க, தனி கொடுத்தனால நாங்க ஒத்துக்க மாட்டோன்னு நீங்க அவர்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் சொல்ற மாதிரியாவோ இல்ல அதை கேட்கிற மாதிரியாவோ அவர் இருந்தாரு. எல்லாரும் சமாதானமா இருக்கணும்னு நாசுக்கால சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் சொன்ன சிவா போயிடுவானா? அப்படிலாம் அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு ஆட மாட்டான். இல்ல ராஜி, இன்னும் நீதான் நம்ம புள்ளன்னு தோல்ல தூக்கி வச்சு கொண்டாடுற. கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாலே நம்ம பிள்ளைங்கிற உரிமைய நாமளே கொஞ்சம் குறைச்சுக்கணும். இனிமே எல்லா உரிமைக்கும் உரியவ அவன் பொண்டாட்டி தான். ஆமா, இத போய் ரம்யா கிட்ட சொல்லுங்க. இருக்கிறது பத்தாதுன்னு இன்னும் கொஞ்சம் குதிக்க ஆரம்பிச்சிடுவா. ராஜி, இதெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உண்மை அதுதான். இன்னைக்கு முக்கால்வாசி குடும்பத்துக்குள்ள உள்ள போராட்டமே இந்த உரிமை பிரச்சனை தான். நாமளாவே அதை புரிஞ்சுக்கிட்டு வழி விட்டுறதுதான் நல்லது. அப்போ சிவா நம்மளையெல்லாம் விட்டுட்டு தனி கொடுத்துன்னு போயிடுவாங்க. தெரியாது, அப்படி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. பிள்ளை மேல உள்ள பாசத்துலதான் நீ அழக. ஆனா மகன் மேல உள்ள பாசத்தினாலதான் அவர் நம்ம பிள்ளைய நம்ம கிட்டே இருந்து பிரிக்கிறாரு. ரெண்டுமே பாசம்தான். என்ன பண்றது?
என் மனசு கேட்கலையே ராஜி. இருந்தாலும் ஒரு அல்ப ஆசை, அங்க இங்கேயே இருந்துட்டா நல்லா இருக்குமோன்னு என் மனசுக்கு தோணுது. சரி விடுப்பா, நடக்கிறது நடந்துட்டு போகுது. நான் எங்க வீட்டுக்கு கோச்சிட்டு போனேனே, நீங்க வந்து கூட்டிட்டு வரக்கூடாதா? நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எதுக்கு கோச்சிட்டு போனேன்னு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்க கூட விரும்பலையா? ஏதோ சண்டை, போன வந்துட்ட, தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? இப்படி ஏனோ தானோன்னு ஏன் பேசுறீங்க? உங்க பொண்டாட்டி தானே நானு. எதுக்காக கோச்சிட்டு போனேன்னு வருத்தப்படவே தோணலையா? தோணுச்சே. பின்ன அதுக்கு என்ன பண்ணீங்க? அது எல்லாத்தையும் என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது. அதான் ஏன்னு கேக்குறேன். இப்ப ஏன்னு கேக்குறியே? இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? என்ன புருஷனா மதிச்சிருந்தா நீ என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும். அப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு போவதனாலதான் என்ன வந்து கூட்டிட்டு வரல. நான் வரலனாலும் என்ன கூட்டிட்டு வந்திருக்க மாட்டீங்க, அப்படிதானே? இந்த பாருமா, நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன்னு வையேன், தேவையில்லாம நமக்குள்ள பிரச்சனை தான் வரும். இந்த டாபிக் இதோட விட்டுலாம். உங்க ஃப்ரெண்ட் அகல்யாவால தான் சண்டேன்னு உங்களுக்கு தெரியும். அவங்கள பத்தி நான் எந்த குறையும் சொல்லிட கூடாதுன்னு தான் வேண்டாம் விட்டுடுன்னு சொல்றீங்க. பாத்தியா நான் சொன்ன பாத்தியா, பிரச்சனை வரும்னு. பிரச்சனை வருது பாரு. வேணா ரம்யா, இந்த டாபிக் இப்படியே விட்டுரு. பேச்ச வளர்த்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்குறதா அகல்யா. அப்புறம் எனக்கு இந்த வீட்ல என்ன மரியாதை இருக்க போகுது? இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் எதுவும் சொல்ல வரல. அப்பா தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டு சொல்லிட்டு போனாரு. என்ன சொல்லிட்டு போனாரு? தண்ணி கொடுத்துன போக சொன்னாரு. ஆமா, தண்ணி கொடுத்தனா எப்படி? வீட்டோட மாப்பிள்ளையவா? வீட்டோட மாப்பிள்ளை எல்லாம் கிடையாது. தண்ணி கொடுத்தனும் அப்படின்னா நம்ம 2 பேரும் மட்டும் இருக்கிற தனி வீடு. யார் வந்து யார் நீ தண்ணி கொடுத்தனும் போக சொல்றது? பின்ன யார் சொல்லணும்? யார் சொன்னாலும் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேன். நேத்து வந்தவனி அதுக்குள்ள குடும்பத்தை பிரிக்கலான்னு பாக்குறியா? நானா பிரிச்சேன்? இந்த அளவுக்கு வந்தது உங்க அழகு ஃப்ரெண்ட் அகல்யாவால தானே? ஆஹா, அகல்யா தான் வந்து உன்னை தண்ணி கொடுத்தனும் போக சொன்னாளா? இங்க இருந்து குடும்ப சண்டை போடுறதுக்கு முன்னால கௌரவமா இப்பவே வெளியே போயிடுறது நல்லதுன்னு சொல்றேன். அடடடடடடா, நீங்க அந்த அளவுக்கு கற்பனை பண்ணி வச்சிட்டீங்களா? ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அகல்யா ஒன்னும் கீழ்த்தரமானவ கிடையாது. அப்போ என்ன கீழ்த்தரமானவன்னு சொல்லாம சொல்றீங்களா? நான் சொல்லப்பா, நீ அப்படி நினைச்சிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்மானம் சுய கௌரவம் ரொம்ப முக்கியம். யார் இல்லைன்னு சொன்னா? என்னால இப்படி அவமானப்பட்டுக்கிட்டு அடங்கி கிடக்க முடியாதுன்னு சொல்றேன். யார் அடக்கி வச்சிருக்கிறது? அதுக்கு தான் வெளியே வந்துருங்க. கௌரவமா அப்பா வீடு எடுத்து சாவி கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்றேன். லுக் ரம்யா, இதுக்கு மேல இதை பத்தி ஒரு வார்த்தை பேசினா அரைஞ்சு பல்லெல்லாம் கேட்கறது ஜாக்கிரதை. குடும்பத்தை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? கூட்டு குடும்பங்கிறது ஒரு குருவி குடும்பம் மாதிரி. கட்டுறது கஷ்டம், கலைக்கிறது ரொம்ப ஈஸி. எந்த காரணம் கொண்டோ இந்த குடும்பம் பிரியறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். உனக்கு என் கூட தான் வாழணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா உங்க அப்பா கொடுத்த சாவியை தலையை சுத்தி தூக்கி எறிஞ்சிட்டு வா. அப்படி இல்ல, நீ மட்டும் தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போ. பேச்ச பாரு, தண்ணி கொடுத்து சொல்லி பாரு, பேத்து சொல்லிட்டேன்.
அப்படி சொன்ன அவன் வயத்துல வளர்ந்த குழந்தைக்கு அப்பா யாரும் தெரியணும் அதானே? நாதாண்டி அப்பா. மிஸ்ஸஸ் காயத்ரி, சில சமயத்துல காமனான விஷயங்களை ரொம்ப சென்சிட்டிவா டீல் பண்ணக்கூடாது. ஈவன் நீங்க ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், ஒன்ஸ் பிரிஞ்சிட்டா திரும்பி சேர்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. புருஷன் மேல நீங்க வச்சிருக்கிற அளவுக்கு அதிகமான அன்பு கூட சில சமயங்கள்ல எமோஷனா இந்த மாதிரி டைவர்ஸுக்கு காரணமாயிடுது. ஸோ ப்ளீஸ் ஒன்ஸ் அகேன் யூ திங்க் அபவுட் யுவர் லைஃப். நான் ரொம்ப நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம வக்கீல் கோர்ட்டுன்னு போனாலே ரெண்டு பக்கம் உள்ள நியாயங்களையும் அநியாயங்களையும் விசாரிச்சுதான் ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போதைய ஜெனரேஷன்ல டைவர்ஸுக்கு அதிக காரணமா இருக்கிறது செல்ஃப் ஃப்ரீடம் தான். நீங்க அந்த மாதிரி இல்லாம கணவன் போக்கு சரியில்லைன்னு தானே சொல்லியிருக்கீங்க. அதனால தான் இவ்வளவு தூரம் சொல்றேன். உங்க டைவர்ஸ்க்கு ஒரு விதமான பொசசிவ்னஸ் தான் காரணமோன்னு தோணுது. புருஷன் மேல எந்த அளவுக்கு அன்பும் மரியாதையும் இருக்கணுமோ அந்த அளவுக்கு எனக்கு இருந்ததுன்னு உண்மைதான். ஆனா கொஞ்ச நாளாவே எங்க ரெண்டு பேருக்குள்ள மனப்பூர்வமா வாழவே பிடிக்கல. அவரா இந்த ஸ்டெப் எடுப்பார்னு நினைச்சேன். பட் ரொம்ப நாள் என்னால் காத்துட்டு இருக்க முடியல. அதனால தான் நானே அப்ளை பண்ணிட்டேன். நீங்க இந்த கேஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னால உங்க கணவருக்கு தெரியப்படுத்திட்டீங்களா? தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்க அனுப்புற நோட்டீஸ் தான் அது அவருக்கு தெரியப்படுத்தும். நீங்க இன்னும் ரொம்ப கோமாவே இருக்கீங்க போல தெரியுது. ஆமாங்க, என் கணவரை நினைக்கும் போது எனக்கு கோவமா வருது. உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க டைவர்ஸ் அப்ளை பண்றதுல ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? சாரி சார், டிவோர்ஸ்க்கான அப்ஜெக்ஷன் சம்பந்தப்பட்டவங்களை தவிர அடுத்தவங்களோட ஒப்பீனியன் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய சமயத்துல நீங்க சொல்றதுதான் சரியா இருக்கும். பட் சில சமயத்துல அந்த மாதிரி அப்ஜெக்ஷனை கூட கோர்ட் ஏத்துக்கும். எனிவே, ஜென்ரலா தான் உங்ககிட்ட இந்த கொஸ்டினை கேட்டேன். நீங்க சொன்ன மாதிரி இந்த கேஸை நான் டீல் பண்றேன். ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மட்டும் உங்களை நான் காண்டாக்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ சார். என்ன மௌன விரதமா? அகல்யா, அகல்யா நில்லு. என்னாச்சு உனக்கு? ஏன் என்ன பார்த்தும் பேசாம போற? ஹலோ, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன ப்ராப்ளம் உனக்கு? யாராவது என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்ல நீயே வருத்தப்படுற அளவுக்கு நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஆமா, உங்களுக்குலாம் என்ன பார்த்தா எப்படி தோணுது? நேத்து என்னடானா அவ தனி கொடுத்துட்டு போலாங்கறா, இன்னைக்கு என்னடானா நீ என் கூட பேச மாட்டேங்கிற. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? அகல்யா நில்லு.
பேசிட்டு போ. தயவு செஞ்சு கை எடுக்கிறீங்களா சிவா? என்ன சொன்ன? இத பாருங்க, நம்ம 2 பேரும் காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாம். அது லைஃப் லாங்கா மெயின்டைன் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனா நடைமுறையில அது ஒத்து வராதுன்னு தெரியும் போது நம்ம பிடிவாதம் பிடிக்க கூடாது. என்னால உங்க லைஃப் பிரச்சனை ஆவறது as a ஃப்ரெண்டாவும் சரி, உங்க அண்ணியாவும் சரி, என்னால அனுமதிக்க முடியாது. உங்க வைஃப் ஆசைப்பட்ட மாதிரி நீங்க உங்களை மாத்தீங்க. நான் உங்க அண்ணி. இனிமே இந்த நீ வா போன்ற ஒருமையில கூப்பிடுறத நிறுத்துங்க. நானும் அப்படி கூப்பிட மாட்டேன். என்ன அகல்யா உனக்கு? ஏன் இந்த மாதிரில பேசுற? இப்பதானே சொன்ன ஒருமையில கூப்பிடாதீங்கன்னு. அகல்யா திடீர்னு வந்து இப்படி எல்லாத்தையும் முதல்ல நான் பேசி முடிச்சிடுறேன். இனிமே என்கிட்ட ஏதாவது பேச வேண்டிய அவசியம் இருந்தா மட்டும் பேசுங்க, இல்லன்னா பேச வேண்டாம். இது யாரும் எனக்கு சொல்லி கொடுத்தோ இல்ல யாருக்கோ பயந்து நான் வந்து சொல்லல. இந்த கூட்டு குடும்பத்துக்கு நம்ம 2 பேர்னால எந்த பங்கம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அகல்யா, ஏய் அகல்யா, என் கூட இனி பேச வேண்டான்னு எங்க அண்ணி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ உனக்கு நிம்மதியா? நீ எல்லாம் ஒரு சிவா, டேய் சிவா, சிவா.